இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காமன்ஃபீல்ட் அட்டாமிக் மாடல். லாஸ்ட் கிளாஸில் போஸ் மாடல் பார்த்தோம். காமன்ஃபீல்ட் அட்டாமிக் மாடல் பார்க்க போகிறோம். இந்த மாடலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் போஸ் சொன்ன மாதிரியே ஹைட்ரஜன் ஆட்டம் ஸ்பெக்ட்ரம் தான் எடுத்திருக்காங்க. அதில் கிளியராக ஸ்ட்ரக்சர்ஸ் கிடச்சிருக்காது. ஆனால் இந்த மாடலில் ஃபைன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம், அதாவது கிளியரான ஒரு ஃபைன் ஸ்பெக்ட்ரம் கிடச்சிருக்கும். அதில் நிறைய லைன்ஸ், குட்டி குட்டி லைன்ஸ் நிறைய கிடச்சிருக்கும். இதில் ஒரு கிளியரான ஸ்பெக்ட்ரம் லைன் கிடச்சிருக்கும். பாஸ்டுலேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, இது அதாவது ரெண்டு ஆர்பிட்டல். இந்த ஆர்பிட்டல்ஸ் மே பி போத் சர்க்குலர் அண்டு எலிப்டிக்கல். நீளவாக்குலேயும் இருக்குது, வட்டமாகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. In path is elliptical, then there are two axes, major axis and minor axis. When length of major and minor axis becomes equal, then orbital is circular. அதாவது ரெண்டு ஆக்சிஸ், மேஜர் அண்ட் மைனர் ஆக்சிஸ்னு ரெண்டு இருக்கு. இங்க இந்த மேஜர் அண்ட் மைனர் ஆக்சிஸ்னு ரெண்டு இருக்குது. இந்த சைடில் இருக்கிறது மேஜர் ஆக்சிஸ், இந்த சைடில் இருக்கிறது மைனர் ஆக்சிஸ். இந்த மேஜர் ஆக்சிஸும் மைனர் ஆக்சிஸும் ஈக்குவல் ஆகும்போது அது வட்டமாயிடும். நான் ஈக்குவலாக இருக்கும்போது எலிப்டிக்கல் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஆங்குலர் மொமெண்ட் ஆஃப் எலக்ட்ரான் மூவிங் இன் an elliptical orbital is kh divided by 2pi. k is integer. அப்போ கேங்கிறது ஒன்றுலேருந்து ஆரம்பிக்கிற நம்பர், முழு நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட ஃபார்முலா என்னென்னா kh divided by 2pi. என்னங்கிறது லென்த் ஆஃப் மேஜர் ஆக்சிஸ், கேங்கிறது லென்த் ஆஃப் மைனர் ஆக்சிஸ். வேல்யூ ஆஃப் கே இன்க்ரீஸ் ஆகும்போது எலிப்டிக்கலோட ஆர்பிட்டால் சின்னதாகும், கம்மியாகும். when n is equal to k, orbital is circular. இந்த படத்தை பாருங்க. n4ம் k4 இருக்கும்போது வட்டமாக இருக்கு, கொஞ்சம் டிஃபர் ஆகுது. n4ம் k3 ஆகும்போது லைட்டாக சேஞ்ச் ஆகுது. n4ம் k1 இருக்கும்போது எலிப்டிக்கல் ஆயிடுது. காமர்ஃபீல்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆர்பிட்டால்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் சப் எனர்ஜி லெவல்ஸ். ஆர்பிட்டால் அதுக்கு ஒரே ஒரு குட்டி எனர்ஜி
அதுக்கு கீழே ஒரு துணை ஆற்றல் மட்டத்தை உருவாக்கிக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் என்னென்னா SPDF அப்படின்னு சொல்லிடுறாரு. இது எல்லாமே லைட்டாக எஸ்ஸுக்கும் பிக்கும் லைட் எனர்ஜி லெவல் சேஞ்ச் தான் இருக்கும். பிக்கும் டிக்கும் லைட் எனர்ஜி லெவல் சேஞ்ச் தான் இருக்கும். அதே மாதிரி டிக்கு எஃப்க்கும் லைட் எனர்ஜி லெவல் சேஞ்ச் தான் இருக்கும். போர்ஸ் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணாருன்னா குவாண்டம் நம்பர் ஆஃப் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் என்னங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணார். அது என்ன டிட்டர்மைன் பண்ணுச்சுன்னா எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரானை டிட்டர்மைன். அது மாதிரி இவரும் ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு நியூ குவாண்டம் நம்பர். அது என்னென்னா அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எல்லுங்கிற லெட்டரால் டினோட் பண்ணுறோம். இது என்னத்தை டிட்டர்மைன் பண்ணுதுன்னா ஆர்பிட்டால் ஆங்குலர் மூமெண்டம் ஆஃப் எலக்ட்ரான். எலக்ட்ரானோட அந்த கோண உந்தத்தை டிட்டர்மைன் பண்ணுது. அதுக்கப்புறம் எல்லுங்கிறது 0லேருந்து n-Lங்கிற வரைக்கும் இந்த வேல்யூ இருக்கும். அப்போ என்னங்கிறது 1ன்னு கொடுத்தோம்னா எல்லுங்கிறது 0. அப்போ ஒரே ஒரு சப் ஆர்பிட்டால் தான் இருக்கும், சப்செல் தான் இருக்கும். அதாவது எஸ் ஆர்பிட்டால் மட்டும் இருக்கும். அப்போ N2 L0 1ன்னு கொடுத்தோம்னா 2s 2pன்னு இருக்கும். அதாவது p ஆர்பிட்டாலுக்கு போகும். N3 கொடுத்தோம்னா L = 0 1 2 3ன்னு இருக்கும். அப்போ s ஆர்பிட்டால் p ஆர்பிட்டால் d ஆர்பிட்டால் இருக்கும். அப்புறம் n = 4ன்னு கொடுத்தா L = 0 1 2 3. அப்போ 4 வேல்யூஸ்க்கு s ஆர்பிட்டால் p ஆர்பிட்டால் d ஆர்பிட்டால் f ஆர்பிட்டால் 4மே இருக்கும். இங்கே என்னங்கும்போது எப்படி இருக்குன்னா ஒரே ஒரு ஆர்பிட்டால். 2ங்கும்போது 2 ஆர்பிட்டால், ஒன்று எலிப்டிக்கலாகவும் இன்னொரு சர்க்குலராகவும் இருக்குது, வட்டமாகவும் இன்னொன்று நீள்வட்டமாகவும் இருக்குது. N3ங்கும்போது டி ஆர்பிட்டாலும் பி ஆர்பிட்டாலும் சேஞ்ச் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு எலக்ட்ரான் ஒரு ஆர்பிட்டால்லேருந்து அனதர் ஆர்பிட்டாலுக்கு சேஞ்ச் ஆகும்போது அதோட எனர்ஜி லெவல் சேஞ்ச் ஆகும், டிஃப்ரென்ஸ் ஆகும். அது எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னா எஸ் ஆர்பிட்டால்லேருந்து பி ஆர்பிட்டால் சேஞ்ச் ஆகும்போது ஒரு வேல்யூ இருக்கும், பி ஆர்பிட்டால்லேருந்து டி ஆர்பிட்டால் சேஞ்ச் ஆகும்போது சப் எனர்ஜி லெவலுக்கு ஏற்ற மாதிரி அந்த எனர்ஜி டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்பெக்ட்ரம் எடுக்கும்போது எப்படி போர்ஸ் மாடலில் நிறைய லைன்ஸ் கிடச்சிச்சோ அதில் நிறைய லைன்ஸை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணலை. இங்கே அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்குன்னா கிளியர், அதாவது ஃபைன் ஸ்பெக்ட்ரமாக இருக்குது. இண்டிவிஜுவல் ஸ்பெக்ட்ரம் லைன் கிடைக்கிது, தனித்தனியான ஒரு லைன்ஸ் கிடைக்குது. எப்படி சொல்கிறதுனா இப்படி லைன்ஸ் எதுவும் கிடைக்காம இது போர்ஸ் மாடல்ஸில் இப்படி தான் லைன்ஸ் கிடைச்சிருக்கும். இப்போ எப்படி கிடைக்குதுன்னா இப்படி ஃபைன் ஸ்பெக்ட்ரமாக கிடைச்சிருது. இதைத்தான் அது அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ இதுதான் இந்த மாடலில் சொல்லியிருக்காங்க, சாமர்ஃபீல்ட் மாடலில். இதுலேயும் சில குறைபாடுகள் இருக்குது. என்னென்னா இதுவும் ஜீமன் எஃபெக்டிவ் ஸ்டாக் எஃபெக்டிவ் எக்ஸ்பிளைன் பண்ணல. அதே மற்ற மாடல்ஸில் சொன்ன மாதிரி இதுவும் சிங்கிள் எலக்ட்ரான், அதாவது ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கிற சிஸ்டத்துக்கு மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகுது. 2 3 இருக்கும்போது அது அப்ளிகபிளாக ஆகலை.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் ஆரிஜின் ஆஃப் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் பற்றி பார்க்கலாம்.